அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்கள் தோறும் எழுந்தருளி எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து வருகின்ற திருமங்கை ஆழ்வார் வடநாட்டு திவ்ய தேசங்கள், தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள், நடுநாட்டு திவ்ய தேசங்களுக்கு பிறகு சோழ நாட்டு திவ்ய தேசங்களை அனுபவிக்க தலைப்பட்டு முதலிலே தில்லை திருச்சித்திர கூட்டம் என்கிற திவ்ய தேசத்தை அனுபவிக்கின்றார். தற்பொழுது சிதம்பரம் என்று வழங்கப்படுகின்ற அந்த தில்லை திருச்சித்திர கூட்டம் அங்கே கோவிந்தராஜன் என்கிற திருநாமத்தோடு சயன திருக்கோலத்திலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமானை 2 பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார் திருமங்கை ஆழ்வார். அதிலே முதல் பதிகத்திலே நம்மையெல்லாம் தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்கள் என்று உபதேசித்தவர். 2வது பதிகத்திலே அந்த திருச்சித்திரகூடத்து எம்பெருமானை தாம் அனுபவிக்கின்றவாறு பல பல பாசுரங்களை அருளி செய்கின்றார். அதிலேயும் முக்கியமாக விபவாவதாரங்களை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் என்றோ சித்திரகூடத்திலே எழுந்தருளிருக்கிறான் என்று தெரிவிக்கிறவர். பெரும்பாலும் கிருஷ்ணாவதார சரித்திரங்களையே தெரிவிக்கின்றார். உள்ளே எழுந்தருளியிருப்பவன் அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானும் கோவிந்தராஜன் ஆகையினாலே கிருஷ்ணாவதார சரித்திரங்களை மிகுதியாக அனுபவிக்கிறார் என்று பார்த்தோம். அதிலே 2வது பாசுரம், அந்த பாசுரத்திலே கண்ணபிரான் செய்த செயல்கள் என்று பூத்தனையினுடைய முலை உண்டு, விஷப்பாலை உண்டு, அந்த பூத்தனையை மாய்த்தது முதலான சரித்திரங்களை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற இடம் சித்திரகூடம் என்று தெரிவிக்கின்றார். பேய்மகள் கொங்கை நஞ்சுண்டா பிள்ளை பரிசிது வென்னால் மாநில மாமகள் மாதர் கேழ்வனிவன் என்னும் வண்டொன் பூமகள் நாயகன் என்னும் புலங்கெழு கோவியர் பாடி தேமலர் தூவ வருவான் சித்திரகூடத்துள்ளானே. சித்திரகூடத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவன் யார் என்றால் கண்ணபிரான் தான் அவன் என்று தெரிவிக்கின்றார். அந்த கண்ணபிரான் அவனை ஆயர்கள், ஆய்ப்பெண்கள் எல்லாம் வரவேற்கிறார்களாம். அதாவது இது நடந்த செயல், இந்த செயல் நடந்தது அங்கே பிருந்தாவனத்திலே என்று சொல்லலாம். அந்த மாநில மாமகள் மாதர் கேழ்வன் இவன் என்று எல்லாரும் அவனை என்ன செய்கிறார்கள்? தேமலர் தூவ, மலர்களை தூவி வரவேற்கிறார்கள் அந்த ஆய்ப்பெண்கள் என்று தெரிவிக்கின்றார். அந்த கண்ணபிரான் செய்த செயல்களையும் கூட அவர்கள் சொல்லுகிறார்களாம். என்ன சொல்லுகிறார்கள்? பேய் மகள் கொங்கை நஞ்சுண்ட பிள்ளை, இந்த பேய் மகள் கொங்கை நஞ்சுண்ட பிள்ளை, அதாவது இவனை முடிப்பதற்காக வஞ்சக எண்ணத்தோடு வந்த பேயான பூத்தனை அவளுடைய முளைப்பாலை உண்ணும் வியாஜத்தாலே அவளுடைய உயிரையும் பறித்து கொண்டான். ஆனால் இது எப்படிப்பட்டது என்றால் பிள்ளை பரிசு இது என்று. பிள்ளை பரிசு என்றால் இது என்ன ஒரு பிள்ளைத்தனம் என்கிறார்கள். இதுக்கு சிறு குழந்தை செய்யக்கூடிய செயல் அல்லவா இது? தன்னுடைய தாய்க்கும் வந்திருக்கிற ஒரு பேய்க்கும் வேறுபாடு அறியாதவனாய் அவளை தன்னுடைய தாய் என்று அவள் தாய் வேஷம் போட்டுக்கொண்டு வந்தாலும் கூட குழந்தைக்கு இவள் தாயா அல்லவா என்று தெரியும் அல்லவா? ஆனால் தெரியாதவன் போல் உண்டானே, இது என்ன பிள்ளைத்தனம் என்பது போல பேய் மகள் கொங்கை நஞ்சுண்ட பிள்ளை பரிசு இதுவென்று என்று இப்படித்தான் அவர்கள் நினைக்கிறார்களாம். ஆனால் இவன் இப்படி பிள்ளைத்தனத்தை செய்தவன் இவன் யார் என்றால் இவனுடைய பரத்துவமோ மிக உயர்ந்தது. மாநில மாமகள் மாதர் கேழ்வன் இவன் என்றும். மாநில மாதர் கேழ்வன் என்றால் மாநில மாதர் என்னால் இவன் பூமி பிராட்டிக்கு மணவாளன் அல்லவா? அவனொன்றோ இப்படி செய்தான். அது மட்டுமல்ல, வண்டுண் பூமகள் நாயகன் என்றால் வண்டு உண்ணும்படியான, அதாவது தேன்களை பருகுவதற்காக வண்டுகள் வந்து மொய்க்கும்படியான பூக்களை சூடிய கூந்தலை உடைய பெரிய பிராட்டியார் அவளுக்கு நாயகன் என்று. அதாவது இந்த எம்பெருமான் இங்கே சித்திரகூடத்தில் எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் கண்ணபிரான். அந்த கண்ணபிரான் எப்படிப்பட்டவன் என்றால் பூமி பிராட்டிக்கு நாயகன், பெரிய பிராட்டிக்கு நாயகன் என்று இப்படி இருக்கிறவன் இப்படி பிள்ளை பரிசு, அதாவது பிள்ளைத்தனமாக போய் பேய்மகள் கொங்கை நஞ்சு உண்டான் என்று அங்கே இருக்கிற அந்த கோவியர், கோவியர் என்றால் அந்த கோபியர்கள், அவர்கள் அதாவது
அந்த கோபகுலத்து பெண்கள் அவர்கள் இவனை தேமலர் தூவி வரவேற்கிறார்களாம். அதைத்தான் தெரிவிக்கிறார். வண்டுண் பூமகள் நாயகன் என்னும் புலங்கெழு கோவியர் பாடி. புலன்கெழு கோவியர் என்றால் நம்முடைய புலன்களை எல்லாம் அப்படியே அபகரிக்கக்கூடிய அழகை உடையவர்கள், கவரக்கூடிய அற்புதமான அழகை உடையவர்களாம் அந்த கோவியர் பாடி இவனை பாடுகின்றார்கள். இப்படியெல்லாம் செய்கிறான் இவன் என்று பாடி தேமலர் தூவ, அப்படி தேமலர்களை எல்லாம் நல்ல தூய்மையான மலர்கள், தேன் பொருந்திய மலர்களை எல்லாம் இவன் முன்னாலே தூவி இவனை வரவேற்கிறார்களாம். அப்படி வருவான். அவன் எங்கே இருக்கிறான் என்றால் சித்திரகூடத்து உள்ளானே என்று இப்படி 2ஆம் பாசுரத்திலே தெரிவித்தவர். அடுத்தபடியாக 3வது பாசுரத்திலே அவன் வெண்ணையுண்ட சரித்திரத்தை அனுபவிக்கின்றார். இதெல்லாம் திருவாய்ப்பாடியிலே கண்ணபிரான் செய்த செயல்கள் தானே, அவற்றையெல்லாம் ஒன்றொன்றாக தெரிவிக்கின்றார். அண்டிவன் வெண்ணையுண்டான் என்ன ஆய்ச்சியர் கூடி இழிப்பா எண்டிசையோரும் வணங்க இணைமருதோடு நடந்திட்டு அண்டரெம்பானத்தவரும் 1000 நாமங்களோடு திந்திரல் பாட வருவான் சித்திரகூடத்துள்ளானே. பண்டிவன் வெண்ணையுண்டான் என்று ஆய்ச்சியர் கூடி இழிப்பா என்கிறார். ஆய்ச்சியர்கள் எல்லாம் இவன் செய்த கீழ்ப்பாசுரத்திலே பிள்ளைத்தனம் செய்த இவன் செய்த பிள்ளைத்தனம் என்று அந்த பூதனையினுடைய முலை உண்டதை சொன்னார்கள் அல்லவா? இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இவன் வெண்ணையுண்டான் என்று அதை சொல்லுகின்றார்கள். பண்டிவன் வெண்ணையுண்டான் என்று, பண்டு இவன் வெண்ணையுண்டான், வெண்ணையை திருடி உண்டான் என்று இப்படி இவனை எல்லாரும் ஏசுகிறார்களாம். இப்படியா ஒருத்தன் செய்வான்? வெண்ணையை கூட திருடி தின்ன வேண்டுமா? அதுவும் யசோதையினுடைய கையிலே அகப்பட்டு கொண்டு இவன் கட்டுண்டு நீந்த நிலை. இதையெல்லாம் அங்கே இருக்கிற ஆய்ச்சியர்கள் கூடி சிரிக்கிறார்களாம். அதை சொல்லுகிறார். பண்டிவன் வெண்ணையுண்டான் என்று ஆய்ச்சியர் கூடி, ஆய்ச்சியர்கள் எல்லாரும் கூடி இவன் வெண்ணையுண்டான் என்று சொல்லி இழிப்பார். ஆனால் அதே சமயத்திலே எண்டிசையோரும் வணங்க, எண்டிசையோரும் வணங்கும்படியாக 8 திக்கில் உள்ளார்களும் வணங்கும்படியாக இருக்கிறவன் அல்லவா இவன்? இவன் என்ன செய்கிறான் என்றால் இணைமருதோடு நடந்திட்டு என்று சற்று முதல் பாசுரத்திலேயே நாம் பார்த்தோமே. அப்படி மருத மரங்கள் நடுவிலே சென்று அந்த மருத மரங்களை முறித்து அதிலே ஆவேசித்திருந்த அசுரர்களையும் அழித்து அந்த குபேரனுடைய பிள்ளைகளுக்கு சாப விமோசனத்தையும் கொடுத்து இத்தனை காரியத்தை செய்தால் அத எல்லாரும் கொண்டாட மாட்டார்களா? ஆகினாலேதான் எண்டிசையோரும் வணங்க இணைமருதோடு நடந்திட்டு. அதற்கு மேலே இப்படியெல்லாம் இவன் செய்த செயல்கள் அதை கண்டவுடனே அண்டரும் வானத்தவரும் 1000 நாமங்களோடு என்று, அண்டர் என்னால் தேவலோகத்திலே இருப்பவர்கள், இன்னும் சொல்ல போனால் பரமபதத்தில் இருக்கிற நித்தியசூரிகளை கூட அண்டர் என்கிற சொல்லாலே சொல்லிவிடலாம். அப்படி மிக மிக உயர்ந்தவர்கள் அண்டரும் வானத்தவர் என்னால் அவர்கள்தான் சொர்க்கம் முதலான லோகங்களில் இருக்கக்கூடிய தேவர்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த எம்பெருமானை சஹஸ்ரநாமத்தை கொண்டு துதிக்கிறார்களாம். 1000 நாமம் சொல்லி என்று. 1000 நாமம் என்றால் அவனுக்கு எத்தனை நாமங்கள்? 1ஆ 2ஆ? 1000 நாமம் என்று சொல்லுகின்ற பொழுது உடனே நமக்கு ஞாபகம் வருவது சஹஸ்ரநாமம் என்பது. ஆனால் இந்த சஹஸ்ரநாமம் என்பது மகாபாரதத்திலே பீஷ்மர் யுதிஷ்டரிடத்திலே சொன்னதாகத்தானே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நமக்கு ஒரு ஐயம் எழலாம். ஆனால் உண்மையிலே நாம் அதை பார்க்கின்ற பொழுது அங்கேயே அந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை சொன்னவர் பீஷ்மர் தான் என்றாலும் கூட அந்த சஹஸ்ர நாமமும் ஏற்கனவே பல முனிவர்களாலே ஏற்கனவே சொல்லப்பட்டு கொண்டு வந்ததைத்தான் அந்த இடத்திலே பீஷ்மர் எடுத்து சொன்னார். அது ஏற்கனவே ரிஷிபிகி பரிகீதானி என்று ரிஷிகளாலே அவர்களெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட நாமங்கள். அவற்றையெல்லாம் தொகுத்து வியாசர் அப்படி சகஸ்ரநாமமாக ஆக்கினார். அதைத்தான் பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டருக்கு சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றபடியினாலே இந்த 1000 திருநாமங்கள் என்பவை எத்தனையோ காலமாக அந்த எம்பெருமானுக்கு வாச்சகமாக அந்த எம்பெருமானுடைய செயல்களை குணங்களை போற்றும் விதமாக அமைந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் இந்த அண்டரும் வானத்தவரும் 1000 நாமங்களோடு எம்பெருமானுடைய திண்திரல் பாட வருவான் என்று. எம்பெருமானுடைய திண்திரல் என்னால் அந்த எம்பெருமானுடைய பராக்கிரமம், அந்த எம்பெருமானுடைய மேன்மை, இதையெல்லாம் இந்த சஹஸ்ர நாமத்தை கொண்டு பாடுகிறார்களாம். அதாவது ஒவ்வொரு நாமத்திலேயும் எம்பெருமானுடைய ஓரொரு பிரபாவம் பெருமை சொல்லப்படுகிறது. ஆகையினாலே அந்த அண்டரும் வானத்தவர்களும் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா முதலான தேவர்கள், அதாவது பிரம்மா முதற்கொண்டு இந்திரன் முதல்
எல்லாரும் தேவர்கள் தான். ஆனால் இவர்களை காட்டிலும் மேம்பட்டவர்கள் என்றால் அவர்கள்தான் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் என்றும் முக்தாத்மாக்கள் என்றும் சொல்லப்படுபவர்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானை துதிக்கிறார்களாம். ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமான் தன்னுடைய எளிமையை காட்டுவதற்காக என்ன செய்தான் என்றால், இப்படி திருவாய்ப்பாடியிலே போய் ஏதோ வெண்ணைக்கு ஏங்கி நிற்பவன் போலே அப்படி போய் அந்த வெண்ணையை அதுவும் களவு செய்து உண்டான் என்று பார்க்கின்ற பொழுது எம்பெருமானுடைய எளிமை, இது மேன்மை இரண்டும் எப்படி அமைந்திருக்கிறது பாருங்கள். ஒரு பக்கம் வியாசர், பீஷ்மாச்சாரியர் முதலானவர்கள் எல்லாம் அவனை சஹஸ்ரநாமத்தாலே துதிக்கிறார்கள். மற்றொரு பக்கம் அதே எம்பெருமான் வெண்ணை உண்டான் என்று ஆய்ச்சியர்கள் எல்லாம் அவனை இழுத்து உரைக்கிறார்கள். ஆனால் எம்பெருமான் இரண்டையுமே தனக்கு பெருமையாக கொள்ளுகிறான் என்றால் இதுதான் அவனுடைய அந்த பரத்வமும் சௌலபியமும் சேர்ந்த ஒரு பசும் கூட்டம் என்று ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். வெண்ணை திருடினான் என்று ஆய்ச்சியர்கள் அவனை இழித்து சொன்னால் அதுவும் அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே சமயத்திலே உயர்ந்த ஞானிகள் அவனை சஹஸ்ர நாமத்தாலே துதித்தால் அதுவும் அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இது அவனுடைய எளிமையை காட்டுகிறது, மற்றொன்று அவனுடைய மேன்மையை காட்டுகின்றது என்று இப்படி சொல்லும்படியாக அப்படி கிருஷ்ணாவதாரம் எடுத்தவன் அந்த எம்பெருமான். அவனென்றோ இப்பொழுது சித்திரகூடத்திலே எழுந்தொழியிருக்கிறான் என்று பண்டிவன் வெண்ணை உண்டான் என்று ஆட்சியர்கள் எல்லாம் கூறும்படியாகவும் அண்டரும் வானத்தவரும் 1000 நாமங்களோடு திண்டறல் பாடும்படியாகவும் இருக்கிற எம்பெருமான் அவன் எழுந்தொழியிருக்கிற எது என்னால் அதுதான் சித்திரகூடம் என்று சித்திரகூடத்துள்ளானே என்று இந்த 3வது பாசுரத்திலே தெரிவித்தார். இப்படி இந்த அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.